ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோலாம் இந்த ப்ளவுஸ் வந்து கட்டிங் பார்த்துருப்பீங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம ஸ்டிச்சிங்கும் பார்த்துடலாம். எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கட்டிங் வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ரொம்ப நேரம் பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஓகே, இப்போ பேக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இது வந்து நல்ல பக்கம். இதை போட்டுட்டு இதுலேயும் வெளிப்பக்கத்தை வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது லைனிங்கும் வெளிப்பக்கம், மெயின் கிளாத்தும் வெளிப்பக்கம். ஓகேங்களா? இது அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். சவுண்டா இருக்கும்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரண்ட் போயிடுச்சு. சூப்பர். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, அதோட வீடியோ ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் இதை அடுத்த எடுக்கிறேன். கிளாத்தை வந்து இதை இழுக்காம மெதுவாக அடிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிளாத் வந்து ஷேக் ஆகுற மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பின் குத்திக்கோங்க, குண்டூசி குத்திக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டு எங்கேயும் சுருக்கம் இல்லாம நீட்டா எடுத்துக்கோங்க. இந்த கழுத்துக்கிட்ட அடிக்கும் போதெல்லாம் நீட்டா கழுத்தோட ஷேப் வந்து ஷேக் ஆகாத அளவுக்கு நல்லா நீட்டா பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி நான் அடிச்சு திருப்பல, நான் கிராஸ் பீஸ் கொடுத்து தான் அடிச்சுப்பேன். அதனால நான் அப்படியே நம்ம நார்மல் ப்ளவுஸ்ல அடிப்போம்ல அந்த மாதிரியே அடிச்சுக்கிறேன். லைனிங் பிளவுஸ்ல இந்த மாதிரி பீஸ் டபுள் பீஸ் ஜாயின் பண்றது கொஞ்சம் நம்மளுக்கு இதா இருக்கும். ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம்னா அப்புறம் அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னா நம்ம அடிச்சுக்கலாம். நம்ம எப்பவும் போல பீஸ் வந்து மடிச்சடிச்சு இது பண்றதா சாதா பிளவுஸ் எப்படி அடிக்கிறோமோ அது அந்த மாதிரி தான். இது கொஞ்சம் ஜாயின் பண்றது மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ மெயின் கிளாத் கூட லைனிங் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணிட்டு இது எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மடிச்சு அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து நம்ம 1.5 இன்ச் மடிக்க விட்டுருக்கோம்ல, மார்க்ல தெரியும்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம மடிச்சு அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சு இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம்.
அடிச்சுட்டு திருப்பி இன்னொரு ஃபோல்டு பண்ணி அந்த நம்ம மார்க் பண்ணோம்ல இந்த 1.5 இன்ச்சு அந்த இடத்துல மடிச்சுட்டு சேம் இதுக்கு நேரா மடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த சென்டர் அந்த மார்க்கு இந்த மார்க்கு இடிச்சு அந்த மார்க்கு இந்த சென்டர் மார்க்கு இந்த எண்டில் இருக்கிறது சரிங்களா? மூணையும் மார்க் பண்ணி அப்படியே நீட்டாக தையல் போட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு அடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி அடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா? பாருங்க, அடிச்சு வச்சிருந்தோம்ல, இதை அப்படியே நம்ம டாட்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கலாம். நம்ம எதுவுமே அளவு பார்க்க தேவையில்லை. இதுலயே எல்லா அளவுமே நம்ம டாட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அதுலயே நம்ம இப்போ 1 by 1 பிடிச்சிக்கலாம். சென்டர் டாட் பிடிச்சிக்கலாம். ரெண்டா சமமா மடிச்சுட்டு சென்டர் டாட் பிடிச்சிட்டு இப்போ 3வது டாட் பிடிச்சிக்கலாம். ஆம்கோல் கிட்ட நம்ம எங்க எவ்வளவு பிடிக்கணும்னு மார்க் பண்ணிடணும் இல்லையா? அதனால அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு பிடிச்சிக்கலாம். 1 சைட் பிடிச்சிட்டேன், இன்னொரு சைட் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டேன். பாருங்க, 2 சைடும் நீட்டா நான் பிடிச்சிட்டேன். 2 சைடு நீட்டா பிடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இது இருக்குல்ல, இது அப்படியே இந்த சென்டர் டாட் பிடிச்சதை அப்படியே நான் மடிச்சுக்கிறேன், பிசுறு தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக. 2 சைடுமே உள்ள வந்து நான் மடிச்சு விட்டுக்கிறேன். மடிச்சுட்டு இப்படி ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம பண்றதை நீட்டா பண்ணணும்னா நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம அவசரமா பண்ணோம்னா நீட்டா இருக்காது. கஸ்டமர் வந்து இவ்வளோ டைம்ல முடிச்சிங்களான்னு எதிர்பார்க்க மாட்டாங்க, எவ்வளோ நீட்டா அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. அதனால கூட 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்லன்னு நீட்டா அடிச்சு கொடுக்கணும். பாருங்க, இப்போ எந்த பிசுறும் தெரியாம நீட்டா நான் அடிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பட்டி மார்க் பண்ணிக்கலாம். பட்டி வந்து நம்ம ரெகுலரா பாக்குற சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், பட்டி நான் முன்னே கட் பண்ண மாட்டேன். ஃப்ரண்ட் பீஸ் கப்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை வச்சுதான் நான் பிடிப்பேன், மார்க் பண்ணுவேன். இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸை கரெக்டா நேரா வச்சுக்கலாம். கரெக்டா இந்த கழுத்து இந்த இங்கிருந்து இது வரை கரெக்டா நேரா இருக்கணும். இப்படியோ இல்லை இப்படி கிராஸோ வச்சிடக்கூடாது. கரெக்டா நேரா நமக்கு நேரா அது இருக்கணும். வச்சதுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு பட்டிக்கான ஷேப் வந்து நல்லா வந்துருச்சு தெரியும்னு நினைக்கிறேன். பட்டிக்கான ஷேப் பாருங்க, நீட்டா வந்துருச்சு. இப்போ நம்ம அதை வரைஞ்சி எடுத்துக்கலாம். கட் பண்ணிக்கிறேன். இது 2 ஊக்கு பக்கங்கிறதுக்காக நான் ஒரு சின்ன மார்க். ஓகேங்களா? இப்போ வந்து பட்டிக்கு கட் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத்ல இருந்து கட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இருந்துச்சுன்னா நம்ம கீழே மடிச்சு அடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பட்டி அடிச்சுட்டு வந்துடலாம். பட்டியும் சேம் அதே மாதிரி மெயின் கிளாத்தும் லைனிங்கும் வச்சு அடிச்சுட்டு வந்துடலாம். நான் சிங்கிள் பீஸ் தான் கொடுப்பேன், உங்களுக்கு வேணும்னா டபுள் பீஸ் கொடுத்துக்கோங்க. பட்டி இன்னொரு பீஸ் கூட கொடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பிடிச்சிக்கணும். கிளாத்தை கொஞ்சம் லூஸ் விட்டோம்னா அங்கங்க சுருக்கம் வந்துடும். அதனால கரெக்டா நம்ம பிடிச்சிக்கணும். தெரியும் சரிங்களா? கீழே இருக்கிற பீஸ் கட் பண்ண வேண்டாம். அதை நம்ம லாஸ்டா கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, கட்டி வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரை நான் கொஞ்சமாக இப்படி கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணி விட்டுட்டு இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதை வந்து ஒரு 1/4 இன்ச், இந்த பட்டி பீஸை ஒரு 1/4 இன்ச் இப்படி வெளியில் விட்டு கூட ஸ்டிச் பண்ணுங்க. ஏன்னா மடக்கும் போது கரெக்டாக வந்துடும். கரெக்டாக இப்படி எட்ஜில் வச்சு பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும் பட்டி பீஸ். ஓகேவா? பிகினர்ஸாக இருக்கிறவங்க இதெல்லாம் நோட் பண்ணுங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டி வந்து ஜாயின் மெயின் இந்த ஃப்ரண்ட் பீஸ் கூட ஜாயின் பண்ணும்போது கார்னர்ல ஒரு சின்ன கட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை ஒரு 1/4 இன்ச்சு, அதாவது பட்டியோட பீஸ் 1/4 இன்ச்சு வெளியில இருக்கணும். ஃப்ரண்டோட பீஸ் கொஞ்சம் உள்ள இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. நம்ம பட்டிக்கு எவ்வளோ 1/4 இன்ச் 1/2 இன்ச் விட்டுருப்போம் இல்லையா, அதுக்கேற்ற அளவு ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த பட்டியோட வளைவும் ஃப்ரண்டோட வளைவு கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணுங்க. இழுக்கக்கூடாது. மெயினா அதோட வளைவுக்கு ஏற்ற மாதிரியே ஜாயின் பண்ணணும். பண்ணியாச்சு பாருங்க. இப்போ இங்க 1/4 இன்ச் இருக்கா, இந்த 1/4 இன்ச்சை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நான் அடிச்சுட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பேக் பீஸ் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் அடிக்காம இங்க ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். நான் ஓவர்லாக் அடிக்கிறதுக்காக ஜாயின் பண்றேன். ஏன்னா இப்ப நான் பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ஜாயின் பண்ணிட்டேன்னா இங்கேயும் சாயந்தாப்புல ஓவர்லாக் அடிச்சிடுவேன். அதுக்காக தான் இப்ப நான் ஜாயின் பண்றேன். இல்லைனாலும் நம்ம ஃப்ரண்ட் சைடு எல்லாமே அடிச்சு இந்த சைடு பட்டி இதெல்லாம் ஊக்குப்பட்டி இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படியே திருப்பி இன்னொரு தையல் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி இந்த பீஸும் இந்த சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டா ரெண்டையும் சமமா வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்டிச். ஓகேங்களா? ஓவர்லாக் போட்டு வந்துடுறேன். பாருங்க, ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். பட்டிக்கும் இங்கேயும் இப்போ இங்க ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். பட்டிக்கிட்ட அமுக்கு தையல் போட்டு ஸ்ட்ரைட்டா போட்டுக்கலாம். இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஏன்னா அந்த 1/4 இன்ச் விடலை அப்படின்னா சம்டைம்ஸ் இது வந்து பட்டி பீஸ் வந்து உள்ள வந்துடும், நமக்கு இது நேரம் கிடைக்காது. ஓகேங்களா? அதுக்காக தான் அந்த 1/4 இன்ச் நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது தள்ளி ஜாயின் பண்றோம். இப்போ இந்த சைடும் மேல ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இங்கே சமமா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம 2 பீஸையும் ஜாயின் பண்ணிட்டோம்ல, மேல ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல மிச்சதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா ஒரே வீடியோவா போட்டா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோ எதிர்பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.